காயப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கட்டவிழ்க்கு கொண்டு வரப்பட்ட கழுதை என்கின்ற தலைப்பிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். யாத்திராகமன் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவர்கள் வேகமாய் வாசியுங்க. கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. போதும். ஹல்லேலூயா. பிற்பகுதி அல்ல, அதனுடைய முற்பகுதியை மாத்திரம் நான் வாசித்து தியானிக்க வாஞ்சிக்கிறேன். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கழுதை எதனால மீட்கணுமா? பிரைஸ் தி லார்ட். நல்லது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். இங்க வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. யாத்திராகம் 34 இந்த வசனம் 2 முறை வருகிறது. 34 19 20 அந்த வசனம் வருது. எடுத்தவங்க அதையும் வாசிச்சிருங்க. கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான என்னுடையவைகள். கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ள கடவாய். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஆட்டுக்குட்டியால மீட்டுக் கொள்ளப்படுவாய். ஆட்டுக்குட்டியாலன்னா நீங்க வீட்டில் வளர்க்குற ஆட்டு கொண்டு வந்து அதை பலியிட்டு மீட்டுக் கொள்வது அல்ல. பிரைஸ் தி லார்ட். அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது அவர் அடிக்கப்படுகிறவராய், ஆமென், ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுகிறவராய் கொல்கத்தா மலைக்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். என் நேசர் அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரிடத்துல நியாயம் இருந்தும் அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டை போல அடிக்கப்படும்படிக்கு தன்னை கொண்டு போகப்படும் பொழுது அவர் வாய் திறவாமல் இருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார். அவரே தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அந்த ஆட்டுக்குட்டியானவர். ஆகவே தான் இங்க வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என்னாகும் 18 அங்க 15 சொல்லுகிறது, தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும். எதை மீட்கணுமா? அதை கடைசி வசனம் சொல்லுகிறது. கடைசி பகுதி, தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்டுக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டியானதால, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தீட்டானதையும் மீட்டுக் கொள்ள வேண்டுமா? ஆகவே என் இயேசு கிறிஸ்து என்று இந்த உலகத்துக்கு வந்தது நல்லவர்களுக்காக மாத்திரமல்ல, பாவியாகிய ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இந்த பூமியிலே அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானவராய் இறங்கி வந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு என் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராய் இந்த உலகத்துக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். அங்கே மத்தேயு 21ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது. அதிலிருந்து மார்க், ஆமென், பிரைஸ் தி லார்ட், அன்பு தேவ பிள்ளைகளே, 11ஆம் அதிகாரத்தில் இருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 அதிகாரத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ல இருந்து 10, மார்க் 11ஆம் அதிகாரம் 1ல இருந்து 10 வசனங்கள் வரைக்கும் தான் நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற பட்டணத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையை அதனுடைய குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிர இருக்கிற பட்டணத்துக்கு போங்க. அங்கே ஒரு கழுதையும் அந்த கழுதையின் குட்டியும் அங்கே கட்டப்பட்டு இருக்கிறதை காண்பீர்கள். அந்த கட்டப்பட்டு இருக்கிற அந்த கழுதையை அதனுடைய குட்டியையும் கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். என்கிட்ட கொண்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். இது தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிய மிகப்பெரிய ஒரு கட்டளை. அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். இந்த குருத்தோலை ஞாயிறிலே என் தேவன் பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம நினைச்சுக்கிறோம் ராஜாக்கள் குதிரையில தானே பஸ்டர் போவாங்க. ஏசப்பா ஏன் கழுத பவனி வந்தாரு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கழுத என்ன அவ்வளவு இம்பார்ட்டனா? பிரைஸ் தி லார்ட். கழுதனாலே நாங்க ரொம்ப அசிங்கமா தானே நினைப்போம், அவ்வளவு சின்னமான தானே நினைப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கழுதைக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அன்பு தேவ பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நீதிமானுக்காக அல்ல பாவியை ரட்சிக்கவே என் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. எல்லா பாவிகளும் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறார். மற்றவர்களை பாவின்னு சொல்வதை காட்டிலும் பிரதான பாவி நாயா என்ன ரட்சித்தாரு. பிரதான பாவி பெரிய பாவி என்ன ரட்சித்துட்டு இப்ப சின்ன சின்ன பாவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மீட்டு ரட்சிக்க கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப திருச்சபை மக்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆலயத்திற்கு வருகிறோம், ஆராதனையில கலந்து கொள்ளுகிறோம், மீண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்காக உழைக்க சென்று விடுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வருகிறது, மீண்டும் ஆராதனைக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், மீண்டும் கடந்து செல்லும். இப்படியே ரொட்டேட்டா இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். நல்ல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு தமிழத்துல ஆமென் அழைக்கப்பட்டவர்களிலே சிலரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சிலரை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? அவர்கள் அவரோடு கூட இருக்கவும், பிரைஸ் தி லார்ட், அவரோடு கூட இருக்கவும், அவருடைய வார்த்தையை கேட்கவும், பிரைஸ் தி லார்ட், அவருக்காக ஏற்ற வேளையில எழும்பி பிரகாசிக்கவும் சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகரை இருப்பார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே விசேஷமானவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் முடிவில் அழைக்கப்பட்டவர்களும் அவரோடு கூட தான் இருப்பார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அவரோடு கூட தான் இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதனால அழைச்சவங்களெல்லாம் ஆண்டவர் கைவிட்டுருவாரோ? கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா கிரீடத்தை பெறுகிறவர்கள், பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். நீங்க அழைக்கப்பட்டவர்களா வெறும் விசுவாசிகளா தரையை தேய்க்கிறவங்களா இல்ல, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறவர்களாக எங்கெங்கெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ ஆத்துமாக்கள் அங்கே எல்லாம் அவிழ்த்து அவன் ஆத்துமாக்களை அறுவடை செய்து தேவனிடத்தில் கொண்டு வரக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? நாங்க பிரைஸ் தி லார்ட் அழைக்கப்பட்டவங்களா மாத்திரம் இருக்க விரும்பல பாஸ்டர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் வாழ வாஞ்சிக்கிறோம். சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள சகோதரிகள் இல்ல, அவர்கள் இயேசுவோடு கூட இருக்கவே அழைக்கப்பட்டவர்கள். ஆனா அதுல தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரிகளும் உண்டு. ஹல்லேலூயா. அவங்க வேலை என்ன தெரியுமா? ஏசப்பாவுடைய ஊழியத்தை அதிகமா தாங்கினவங்களே, பொருளாதாரத்துல தாங்கினவங்க அவங்க தான் சகோதரிங்க, ஜபத்துல தாங்கினவங்களும் அவங்க தான், பின்னணியத்துல பிரைஸ் தி லார்ட் பணிவிடையிலே தாங்கினவங்களும் அவங்க தான் சகோதரிகள். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஆமென் இவர்களுக்கு உணவை ஆயத்தப்படுத்துவதும் உடையை ஆயத்தப்படுத்துவதும் ஜபத்திலே தரித்து நிற்பதும். ரோதை என்கின்ற ஸ்திரீ ஆமென் பேதுருவை சிறைச்சாலையில வைக்கும் பொழுது ஆமென் அங்கே சீஷர்கள் எல்லாம் கூடி அங்கே ஆமென் வீடு பூட்டப்பட்ட நிலைமையில ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு விடுதலையாகி கொண்டு வந்து அங்கே தன் வீட்டின் வாசலிலே அந்த நிலைக்காலை தட்டும் பொழுது சீஷர்கள்லாம் சொல்றாங்க, யாரோ கதவை தட்டுறாங்க. இவள் அங்கே ஓடி வந்த அந்த கதவை ஆமென் திறப்பதற்கு முன்பாக இது பேதுருவின் சத்தம் என்று சொல்லி உள்ளே இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் சொல்றாங்க, இல்ல பேதுருடைய தூதனா இருக்கலாம், பேதுரு இருக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு பேதுருவை கொல்லும்படி அவன் சிறையில வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதுவும் கட்டும் காவலில வைத்திருக்கிறான். ஆகவே பேதுரு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவனுடைய தூதரா இருக்கலாம்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆனால் அவள் சொல்லுகிறார், இல்ல இல்ல இது பேதுருவின் சத்தம் தான். ஹல்லேலூயா. நல்ல செய்தியை சகோதரிகள் தான் அதிகமா சுவிசேஷத்தை பரவி இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது சகரியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் கழுதையின் மீதும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. ஆகவே தான் கர்த்தர் செலக்டட் பண்ணும் பொழுது, தன் வாகனத்தை செலக்ட் பண்ணும் பொழுது கழுதையை செலக்ஷன் பண்ணார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் யுத்தத்துக்கு போகல. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் யுத்தத்தை ஜெயித்தவராக இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யூத ராஜ சிங்கம் ஆமென். மரணத்தை ஜெயமாக விழுங்கும்படியாக பூமியில எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி ஹல்லேலூயா 3 வருட ஊழியத்தினுடைய நிறைவேறுதலுக்காக இப்ப வந்துட்டாரு. அவரால் நன்மையை பெற்றுக்கொண்டவங்க, அவரால் ஹல்லேலூயா அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொண்டவங்க, அவரால் அவன் நன்மையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டதோ, ஐயா வீட்டுல அவங்களால உட்கார முடியலையா, அவங்களால கழனியில போய் வேலை செய்ய முடியலையா, அவங்களால அவங்க தொழிலை செய்ய முடியலையா, இயேசுவால நன்மையை பெற்றன்னா நீ எப்படி சும்மா இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஓடோடி ஓடோடி ஓடி ஓடி அங்கே ஓடி வந்து நின்று விட்டாங்க. என் இயேசுவுக்கு முன்பாக அவரை சந்திக்கும்படி ஓடி வருகிறார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது ஆமென். பிரைஸ் அல்லாஹ். ஓ ஆமென். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்ததா. மத்தேயு 21:5 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்துல எழுதப்பட்ட இந்த வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யாத்திராகமம் ஆமென். அங்கே வேதம் சொல்லுகிறது ஆமென். பிரைஸ் அல்லாஹ். யாத்திராகமம் 13:13 வாசிச்சிட்டீங்க, நல்லது. பிரைஸ் அல்லாஹ். அங்கே வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 8:23 எடுத்து வாசிங்க. சீக்கிரமா வேகமா. கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஐயா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கழுதையின் மீது, கழுதை மரியாகிய குட்டியின் மீது அவர் பவனி வருகிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக. இப்ப கடைசியா அவர் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. இந்த உலகத்துக்காக அவர் ஜீவனை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து அவன் மரண உபாதையின் கட்டில் இருந்த, மரண பயத்துக்குள் இருந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக அவரே மரிக்கப்பட வேண்டியதனால் இருந்தது. அந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கொல்கத்தா மலை உச்சிக்கு செல்ல வேண்டியது இருந்தது. ஹல்லேலூயா. மற்றபடி எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டு இப்ப கடந்து போகிறார், கழுதையின் மீது கடந்து போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். அங்கே ஆமென். பிரைஸ் அல்லாஹ். 2வது வசனத்துல ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இது கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. ஹல்லேலூயா. இந்த கழுதை என்ன கழுதை? இந்த கழுதை என்ன கழுதை? கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. எதிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டதா? பாவத்திலிருந்து கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் 8:23 ஓ சீமோனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சீமோன் மாய வித்தைக்காரன் என்று வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. அவன் தன் மாய வித்தையினாலே தன்னை பெரியவனாக காண்பித்துக் கொண்டு திரளான பொருட்களை சம்பாதித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு மத்தியில பிலிப்பு கடந்து சென்று அற்புதம் அதிசயங்களையும் செய்யும் பொழுது இந்த சீமோன் பார்த்து, இது என்னையா இது அதிசயம், நான் மாய வித்தையினால இதெல்லாம் செய்யறேன், இவன் எந்த இதுல செய்யறாரு இந்த பிலிப்பு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு பின் பிலிப்புக்கு இடத்திலே வந்து அவன் ஆமென் ஹல்லேலூயா, எதனாலயா இதெல்லாம் செய்யற? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆமென்.
அல்லேலூயா. எவ்வளவு ஜனங்கள் உன்னை பின்பற்றி வருகிறது, இது இயேசுவின் நாமத்தினால. அப்பொழுது அவன் தன் மாய வித்தைகளை எல்லாம் விட்டு பிலிப்புக்கு சென்று அவன் ஞான ஸ்நானம் பெற்று அல்லேலூயா அவன் இயேசுக்கு சீஷனா மாறிட்டு அவனுக்குள்ள இன்னும் ஒரு மனம் திரும்பாத ஒரு நிலை இருந்தது. என்ன நிலை இருந்தது? இது முழுமையா மனம் திரும்பல. இன்னைக்கு கூட அப்படிதான் விசுவாசிங்க அறகுறை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க. ரட்சிக்கப்பட்டது உண்மை, இயேசுவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டது உண்மை, கட்டவிழ்க்கப்பட்டது உண்மை, மீட்கப்பட்டது உண்மை. இன்னும் அங்க இங்க கொஞ்சம் நஞ்சம் அப்படி ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு தேவை அதை முழுவதுமாய் கட்டவிழ்த்து கொண்டு வா. ஹல்லேலூயா. ஆனால் இந்த சீமோனும் பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல வருகிறார்கள். இந்த பிலிப்பின் மூலமாய் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து அவனுடைய சுவிசேஷத்தினால ஏராளமான ஜனங்கள் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். அவர்கள் வந்து எல்லாவற்றையும் விசாரித்து பார்க்கும் பொழுது இந்த சீமோன் வருகிறார். பிலிப்போட இருந்தது காட்டிலும் பேதுருவிடத்துல பயங்கர அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. இதை பார்த்தது சீமோனுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்னடா இது, காசு கொடுத்து நம்ம கத்துக்கிட்டு வந்த மாயவித்தை பார்க்கலாம், இவங்க கையில பயங்கரமான எஃபெக்ட் இருக்கு. எதனால? பரிசுத்த ஆவியானவர். உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியில எனக்காக அனுப்பி வைத்து ஆவியானவரால என்னை நடத்துகிறாரே, அவர் மூலமாய் உண்டான ஹல்லேலூயா அற்புதங்களை அதிசயங்களையும் பார்த்ததும் இவன் கேட்கிறான் பேதுருகிட்ட போயிட்டு, பணம் கொடுக்குற, காசு கொடுக்குற ஐயா, இந்த வரத்தை எனக்கு தா, உன் பணம் உன்னோட நான் சும்மா போட்டப்போ. ஹல்லேலூயா. இந்த கிருபைய, இந்த ரட்சிப்பை, ஹல்லேலூயா, இந்த விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மீட்பை இந்த உலகம் என்ன கொச்சைப்படுத்தலாம். காசுக்காக இந்த கூட்டம் போச்சுன்னு கொச்சைப்படுத்தலாம். காசுக்காக போலையா, பணத்துக்காக பிழைப்புக்காக போகலையா, அதுக்காக வந்த கூட்டம் இந்த கூட்டம் இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஆத்துமாவை மரண ஆக்கினிலிருந்து மீட்டு ரட்சித்த என் தேவாதி தேவன் அவருடைய சுய ரத்தத்தினாலே மீட்டு இருக்கிறார். பாவம் கழுவப்படுவதற்கு நான் எத்தனையோ பரிகாரங்களை செஞ்சு பார்த்தேன். எந்த பரிகாரங்களை, என் பாவங்களை துளைத்த பாடி இல்ல, என் அக்கிரமங்கள் நீங்கின பாடி இல்ல. இலவசமா என் இயேசு கல்வாரி சிலுவையில் என் பாடுகளுக்காய் ஒரு மீட்பை உண்டு பண்ணி வைத்தார். ஹல்லேலூயா. ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாதே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாதே. தீங்கில்லை, 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாதே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாதே. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, என் இயேசுவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம் ஐயா. அவருடைய சத்தத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம் ஐயா. அதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு விலைக்குரிய என்னன்னா, அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தம் எனக்காகத்தான் சிந்தப்பட்டது என்று சொல்லி நான் விசுவாசித்து மீட்கப்பட்டு விட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறையா. எப்படிப்பட்ட விசுவாசம்னா, எனக்காக பரிகாரியாக கர்த்தர் அடிக்கப்பட்டு இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த சீமோன் அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாம இருந்தாயா. அதனாலதான் அவனுக்குள்ள இன்னும் அந்த உலகம், அந்த பாவம் அவனை விட்டு போகல. எல்லாத்தையும் துட்டு குத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறான், எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறான். காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்க முடியாதுயா. காசு கொடுத்து வாங்க முடியாத சிலது இருக்குதுயா. முக்கியமானது உன் உயிரை வாங்கவே முடியாது. வாங்க முடியும் நினைக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உயிரை வாங்க முடியாதுயா. காசு இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், ஆஸ்தி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம்,
மாற்றம் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்து விழுந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பிரைஸ் எல்லாம் சொந்த பந்தம் வார்த்தையால கொல்லும். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் எல்லாம். மாற்றம் சதி செய்து இந்த உலகத்துல உன் மதிப்பை கெடுக்கலாம், உன் அந்தஸ்தை கெடுக்கலாம். என் இயேசு உன்னை நேசித்தபடியினால உன்னை தேடி அவர் வந்து நீ வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னே கொடுத்தவர் யா என் இயேசு. அல்லேலூயா. அந்த அன்பை ருசிச்சிருக்கிறோம், அந்த அன்புக்கு பின்னாடி ஓடி வந்திருக்கிறோம். அதனாலதான் இந்த உலகம் எங்களுக்கு பெருசா தெரியல. ஆமென் சொல்றீங்களா? வேதம் சொல்லுகிறது, இந்த சீமோன் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறான். பணத்தினால எல்லாத்தையும் வாங்க முடியாது. உண்மையான ஒரு அன்பு நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிறது. என் இயேசு நல்ல நண்பனாய் இருக்கிறதுனால தான் உங்களுக்காக, எனக்காக, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்தாரியா. அப்படிப்பட்ட அன்பு. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே இரண்டாவது சொல்லுகிறது கட்டப்பட்ட கழுதை. நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறது, பாவ கயிறு துன்மார்க்கனை அவனுடைய பிரைஸ் தி லார்ட் அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கிறானா. எதனால கட்டப்பட்டிருக்கிறான்? பாவ கயிறு. இன்னைக்கு பாவம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு தரித்திரம், வறுமை, பசி. நான் சொன்னேன் இல்லையா, ஏன் அதெல்லாம் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில வரணும்? அல்லேலூயா. இன்னைக்கும் பாவத்தை விடாம இருக்கிறதுனால தாயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, எங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறீங்க. அப்போ பாவம் தெரியாம கட்டப்பட்டிருக்கிறது வேற, தெரிஞ்சே கட்டப்பட்டிருக்கிறது வேறங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, அதுவும் அங்க வேதம் தான் சொல்லுகிறது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பான். துன்மார்க்கமா ஜீவிக்கிறது, குடிச்சு வெறிச்சு அடிச்சு ஓடிமா பேசி, இதெல்லாம் துன்மார்க்கம். இப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஜீவியத்துல இருக்கிற அந்த பாவ கயிறுகளை அறுத்து கர்த்தர் கொண்டு வரும்படி சொன்னார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, சாத்தான் இவளை 18 வருஷமா கட்டி வச்சிருந்தான், நிமிர முடியாதபடி. இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் நிமிர முடியாதபடி கட்டி வைக்கப்பட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். வியாதியில அந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்கும், சாபத்துல கட்டப்பட்டிருக்கும், நிம்மதியே இல்லாம கட்டப்பட்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்லாம கட்டப்பட்டு இருக்கும். என்ன உழைச்சாலும் அந்த கட்டில இருந்து ஒரு விடுதலை இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட கழுதுகளை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டு வரும்படி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் எப்படி கட்டவிழ்த்து கொண்டு வருது பின்னாடி நாட்கள பிரசங்கமா பார்த்துக்கலாம். நான் தலைப்புகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதம் அங்க வேதம் 18:4 சொல்லுகிறது, மரண கட்டுகள் இருக்கிறது. சில பேருக்கு மரண கட்டு, பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? அப்ப பாவம் பூர்ணமாகும்போது மரணத்துக்குள்ள கொண்டு போயிடும். சில பேர் தான் என்ன செய்யறோம் தெரியாமலே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவத்து மேல பாவத்தை அடுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தேடாம இருக்கிறதே பாவம் தான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? பாவம்னா பெரிய பெரிய பாவம் கிடையாது. கர்த்தரை நீ ஒழுங்கா தேடலனாலே அதுவே பாவம் தான். அப்ப கர்த்தரை ஒழுங்கா தேடணும், உன் வாழ்க்கையில அனுதினமும் தேடணும், அன்றாடம் கர்த்தரை தேடணும். பிரைஸ் தி லார்ட். ஓய்வு நாள் தோறும் கர்த்தரை தேடணும். அந்த நாட்கள்ல எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதுவே பாவம் தான். அப்போ இங்க வேதம் சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைகளே, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினதான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் நீ பயப்படாம இருக்கணும்னா ஆமென், அப்படிப்பட்டவர்களும் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். சங்கீதம் 18:5 சொல்லுகிறது, பாதாள கட்டு. இது என்ன கட்டா? பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணி என் மேல் விழுந்தது. பக்தன் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட். பாதாள கட்டு என்ன சூழ்ந்து கொண்டுச்சியா, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்ததுயா. இவ்வளவும் சங்கீதக்காரன் சொல்றாரு, இவ்வளவு கட்டுகள் மத்தியிலும் என் தேவனை நான் தேடினேன், என் தேவனை நான் துதித்தேன், என் தேவனிடத்தில் என் காரியத்தை எடுத்துரைத்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு என்னை விடுவித்தார்.
உன் சத்தம் பரலவத்தை அசைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அவுட்லைன்லாம் சொல்லிட்டு ஷார்ட்டா ஒரே வார்த்தையை சொல்றேன். என்ன கட்டு உனக்கு கட்டி இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ அகப்பட்டு இருந்தாலும், யார் என்னை விடுவிப்பார் என்று கேட்கிற இந்த உலகத்துக்கு நீங்க தான் சாட்சி. நீ கட்டவிழ்க்கப்பட்டாதான் மற்றவங்களுக்கு கட்டவிழ்க்க முடியும். காரணம் தனி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி தர்றாரு, நான் என் சூழ்நிலைகளுக்கு மத்தியில, நான் கட்டப்பட்டு இருந்த நிலைமைகள் மத்தியில என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டு என் சத்தத்தை அவரை நோக்கி நான் தொனித்தேன். அவர் என்கிட்ட சாய்ந்து, என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு என்னை விடுவித்தாரா. ஹல்லேலூயா. விடுவிக்கிற இயேசு இன்றைக்கு ஹல்லேலூயா உங்களை இந்த தேசத்துக்கு அனுப்ப சித்தமுள்ளவராயிருக்கிறாரு. ஏன் அனுப்புறாருன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகத்துல அநேக பேர் கட்டவிழ்க்கப்பட வேண்டியதா இருக்கிறது. புரியுதுங்களா அன்பு தேவ பிள்ளைகளே? ஆகவே இங்க நேரா நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். அவன் பிரைஸ் சொல்ல நேரா கட்டுனா, நான் இப்போ இந்த உலகத்துக்குரிய உங்களுக்கு சொன்னேன். விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்துக்கும் விசுவாசிகளுக்கு சொல்றேன். சபை கட்டு. என்ன கட்டு? சபையில அப்படியே ஒரு மாதிரி கட்டப்பட்டு இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள கட்டப்படணும். ஒரு விசுவாசி சபை மட்டும் சபைக்குள்ள கட்டப்பட்டிருக்க கூடாது. சபையை தாண்டி சபைக்குள்ள நீ கிறிஸ்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கணும். கிறிஸ்துக்குள்ள கட்டப்பட்டீங்கன்னா நீ எங்க இருந்தாலும் எங்க போனாலும், சீஷர்கள் அப்பொழுது எங்கெல்லாம் சிதறி போனார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்துவம் எழும்பினது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நீ கிறிஸ்துக்குள்ள கட்டப்பட்டு இருக்கணும் ஐயா. சாத்தாங்கிட்ட இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தது இன்னை கிறிஸ்துவோடு இணைப்பதற்காக தானே தவிர ஒரு சபைக்குள்ள கொண்டு போய் திணிக்கிறதுக்காக அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே சபை கட்டு. இரண்டாவது குடும்ப கட்டு. இரண்டாவது குடும்ப கட்டு. நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே புரியும். குடும்பத்துல எப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கு. நீ கிறிஸ்துவை ஆராதிக்க விடாதபடிக்கு, நீ கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாதபடிக்கு, இயேசுவிடத்துல நீ சபைக்கே வர முடியாதபடி கூட நிறைய பேருக்கு கட்டு. ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் இருந்தா ரட்சிக்கப்படாத மனைவி இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படாத மனைவி வீட்டுல இருந்தா ரட்சிக்கப்பட்ட கணவர் சபையில இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டு இருந்தா வேற ஏதாவது ஒரு சூழ்நிலை கட்டப்பட்டு இருப்பாங்க. அது பின்னாடி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த குடும்ப கட்டு, இந்த குடும்ப கட்டுகள்லாம் உடைக்கணும்னா கர்த்தர் உங்களை கொண்டுதான் அப்படிப்பட்டவர்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குடும்ப கட்டு. மூன்றாவது சடங்காச்சார கட்டு. மூணாவது என்னது? சடங்காச்சார கட்டு. இந்த குடும்ப கட்டு என்ன பண்ணணும்னா, நீ அதுல போயிட்டீங்கன்னா இன்னைக்கு யாரா கொல்லி வைப்பா. பிரைஸ் தி லார்ட். சடங்காச்சார கட்டு. இந்த சடங்காச்சாரத்துல வச்சுக்கிட்டு இருக்கோம் சில பிள்ளைகளை. என்னெல்லாம் அப்படிதான் எங்க அம்மா வச்சுங்க இருந்தாங்க. நான் தைரியமா மயக்க வச்சு சொல்றேன். அல்லேலூயா. பாஸ்டரான பிறகு ஒரு மனுஷன் குடும்பத்துக்காக அப்படியே ஓடிக்கிட்டு இப்படியே ஓடிக்கிட்டு அகால பிறவி பவுல் சொல்றாருன்னா அது எனக்கு தான் பொருந்தும். அல்லேலூயா. பைபிள் கிளாஸ் முடிச்சிட்டு பாஸ்டரான பிறகு கூட பிரைஸ் தி லார்ட் எங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் நான் தான். எங்க அம்மா என்ன தரமா சொல்லுவாங்க, டேய் என் பிள்ளைங்களுக்கு யாருக்கும் கல்யாணம் ஆகலடா, நீ அதுல போயிட்ட, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா தாலி கொடுக்க மாட்டாங்கடா சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லி என்ன பயமுறுத்தினாங்க. யாரையும் குற்றப்படுத்த சொல்லல, நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இந்த சடங்காச்சாரிய கட்டு, பாரம்பரிய குடும்ப கட்டுனா என்னன்னு தெரியணும். ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னாங்க, டேய் நான் செத்து போயிட்டா கல்லறை கொடுக்க மாட்டாங்கடா எனக்குன்னு சொன்னாங்க. இதை சொன்னது எனக்கு தூக்கி வரி போச்சு. ஐயோ எங்க அம்மாவை நான் எங்க புதைப்பேன்? அப்பவே எப்போ 25 வருஷம் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். எங்க அம்மா இன்னைக்கும் நல்லா குந்திக்கின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு சாட்சியா இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சடங்காச்சாரிய கட்டு. பிரைஸ் தி லார்ட். நானும் பயந்து போய் கல்யாணம் பண்ணேன். அருமையானவங்க பாசமாவையும் எனக்கு பிறந்த குழந்தைகளையும் எங்க அம்மா கூடவே அனுப்பிட்டு 2 வருஷம் பார்த்தேன், முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முடியல. கர்த்தரே எங்க ஐயாவை கூப்பிட்டு, ஃபாதரை கூப்பிட்டு, அவர்கிட்ட ஆண்டவர் பேசிட்டார். எங்களை கூப்பிட்டு ஐயா பேசுறாரு. ஃபாதர், அப்பா நீ என்ன விரும்புற? ஐயா பிரைஸ் தி லார்ட். நான் தாரி தீர்வு ஒரு நாளும் எதிரானவன் அல்ல,
கர்த்தருக்கு என் ஊழியத்தை எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, நான் மறிக்க வேண்டியவன், எனக்கு உயிரை கொடுத்தாரு, உயிரை கொடுத்த தேவனுக்காக நான் ஊழியம் செய்யணும்னு வாஞ்சிக்கிறேன் தைரியமா சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, என்னை ஆசீர்வதிச்சு பிளஸ் பண்ணாரு. தைரியமா சந்தோஷமா போ, உன் குடும்பத்தையும் கூடவே கூட்டிட்டு போன்னு அனுப்பிட்டாரு. கரலை தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா குறைகளை நான் இந்த இடத்துல பேச விரும்பல, நிறைவை மட்டும் பேசுறேன். குறைவு நிறைய இருக்கும், அதுல நம்மளுக்கு தேவையில்லை, அதுல மனிதர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு தந்தை, ஒரு ஃபாதர் அப்படி செய்யல, அவர்கிட்ட ஒரு குறையும் இல்லை. என்னை கூப்பிட்டு விசாரித்தாரு, உனக்கு எதிராக எத்தனை பேர் குற்றம் சாட்டுக்கிறாங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். உங்க அம்மாவுக்கு அந்த கால் கழனியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்கப்பா. எங்களுக்கு அந்த கால் கழனி சொத்து வேணாம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்காக நான் சாட்சியா ஓடணும் ஐயான்னு சொல்லும் பொழுது என் விண்ணப்பத்தை அந்த ஃபாதர் கேட்டு என்னை முட்டி போட வச்சு பிளஸ் பண்ணி என்னை ஆசீர்வாதம் பண்ணி, அதுதான் என் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. சந்தோஷமா என்னை அனுப்பி வைத்தார் இந்த பட்டணத்துக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேற யாரும் இல்லை, போஸ்கோ ஃபாதர். ஹல்லேலூயா. அருமையான தேவ மனுஷன். இந்த இடத்துல அவர்லாம் நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னாக்கா இந்த சடங்காச்சாரியங்களும் குடும்ப கட்டு. இந்த குடும்ப கட்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீ கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்க கூடாதபடிக்கு ஐயா தாலி தர மாட்டாங்க ஐயா, கல்லறை தர மாட்டாங்க ஐயா. ஆனா நடந்ததுன்னா தெரியுமா, பாஸ்டர் ஆகி பாஸ்டர் ஃபெல்லோஷிப்புகளும் கத்தை கொண்டு போய் நிறுத்தி எந்த கல்லறையில இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்களோ அந்த கல்லறையில 2 பேரும் இன்சார்ஜா போட்டாங்க. பெந்தகோஸ்தே அந்த ஐக்கியத்துல என்னையும் அந்தோனி பாஸ்டரையும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. பெந்தகோஸ்தே சபைகள் எல்லாமே கன்சல் இவங்க கிட்ட தான் பண்ணணும் கல்லறை தோட்டத்தை குறித்துன்னு அப்போ போட்டாங்க. அப்பதானே ஆண்டவரை துதிச்சு, ஆண்டவரை எதுக்காக பயந்துக்குன்னு எங்க அம்மா வார்த்தைக்கு பயந்து பயந்து நான் அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தானோ, இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பதவிகள் இருக்கு, அதுக்கு கொண்டு போய் கர்த்தர் பதவியை போடுறாருன்னா அப்பதான் நான் யோசிச்சேன். பிரைஸ் தி லார்ட். இதற்காகத்தான் அதுல போட்டிருக்காரு பொழுது. அப்பதான் கர்த்தரை நான் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுறேன். அதனால எதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்தும் யோசிக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அழைத்தது தேவன், உங்களை அழைச்சது தேவன். அவர் முடிவு வரையும் நடத்துவாரு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு பூகம்பம் வருதியா, செத்து மடியுது ஜனங்க, அவ்வளவு சத்தம், அந்த குரல் கேட்குது, இருதயம் உடைக்கப்படுது, ஐயோ என்று சொல்லி. அங்க எங்கேயா சடங்காச்சாரியம் பாக்குறீங்க? தலை இந்த பக்கம் போனோம், கால் அந்த பக்கம் போனோம், சனிக்கிழமை செத்தா கோழி தொங்க விடணும். பூகம் வந்து செத்து மடிந்து உள்ள புதைந்து போன ஜனங்களுக்கு ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆகவே நம்முடைய சடங்காச்சாரியம் இல்லையா, அன்புதான் முக்கியம், அன்புதான் முக்கியம். அன்பு வந்துருச்சுன்னா பிரைஸ் தி லார்ட் எல்லாத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் கர்த்தருக்காக செய்யும். அதுதான் தெய்வீக அன்பு. அந்த அன்புக்குள்ள நீங்க பூரணப்பட வேண்டும். இப்போ 2வது காரியத்தையும் சொல்லிடுறேன். இருவழி சந்தியில் நின்ற கழுதை. மார்க் 11:4 சொல்லுகிறது, இந்த கழுதை இருவழி சந்தியில் நின்றது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ள வந்தோம், இன்னும் பிரைஸ் தி லார்ட். இந்த சில கழுதைகள் என்ன பண்ணுதுன்னா, மத்திய 7ஆம் அதிகாரம் 13-14 படி ஜீவ வழி மரண வழி, உனக்கு முன்பாக 2 வழிகளை வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி 2 வழியை வச்சிருக்கிறப்பா, ஒண்ணு ஜீவ வழி, ஒண்ணு மரண வழி. நீ குடிச்சு வெறிச்சு அப்படிதான் இருப்பேன்னா அது மரண வழி, அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, அதை நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். இன்னொன்னு ஜீவ வழி. இந்த வழி கொஞ்சம் குறுகலா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், பாடுகள் நிறைந்து இருக்கும். ஹல்லேலூயா. கடினமான உபதேசங்கள் இருக்கும், உன்னை திட்டுறது போல இருக்கும், உன்னை கண்டிக்கிறது போல இருக்கும். எல்லாம் எதுக்குன்னா உன் காயங்களை ஆவியானவர் கட்டி கொண்டிருக்கிறார், உன்னை குணப்படுத்துவதற்காக, உன்னை சீர்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, யாக்கோபு 4:8 இருமன உள்ளவர்களாய் எதிலும் நிலையற்றவர்களாய் இருக்கிறார்கள். இருமனம் உள்ளவர்களா இருக்கக்கூடாதான். நேரில் நான் அப்படியே வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இது இருவழி சந்தையில கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க 1 ராஜாக்கள் 18:21 எலியா சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறது என்ன, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. ஐயா, சபைக்கு ஒரு உபதேசம் இருக்கு, உலகத்துக்கு ஒரு உபதேசம் இருக்குயா. நீ உலகத்துக்கு உபதேசத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா போயிடு. கர்த்தருடைய ஆவியானுடைய சபையில இருக்கிற ஆவியானுடைய உபதேசத்துக்குள்ள நீ கட்டுப்பட்டு நடக்கணும்னா சபைக்குள்ள கட்டுப்பட்டு ஒழுங்கா இரு. ஏதாவது ஒரு உபதேசத்துல இரு. பிரைஸ் தி லார்ட். 2 தோணியில பிரயாணம் பண்ணினா முழுகி போயிடுவேன். ஹல்லேலூயா.
ஒரு முடிவு, ஒரு வழி, ஒரு பிரயாணம். இது இருவழி சந்தையில கட்டப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே மூன்றாவது காரியத்தை நான் சொல்லிடுறேன். சீஷர்களால் கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. இப்ப நேரா கழுதைக்குள்ள வந்துடுறேன். இது சீஷர்களால் கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. லூக்கா 19:33 சொல்லுகிறது. இந்த கழுதை கட்டவிழ்க்க இயேசு உலகத்துல இருக்கிறவங்களை அனுப்பல, தம்முடைய சீஷர்களை தான் அனுப்பினாரு. அதனால சபை விசுவாச மக்களாகிய நீங்கள் தான், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாகிய நீங்கள் தான் கட்டப்பட்டு இருக்கிற ஆத்மாக்களை கட்டவிழ்த்து கொண்டு வர வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. எத்தனை பேர் புரியுது? ஏசப்பா ஏன் உன் மேல பவனி வர்றாரு புரியுதுங்களா? நான் இன்னும் கூட ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். பிரைஸ் லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, 2 சாமுவேல் 16:2 வாசிங்க. கழுதைனா என்னன்னு சொல்லிடுறேன். கழுதை, பிரைஸ் லார்ட், இது ராஜாக்கள் உபயோகப்படுத்துறது. கழுதைனால இன்னைக்கு ரொம்ப கேவலமா நினைக்கிறோம். கழுதைனா ரொம்ப அசாதாரணமா நினைக்கிறோம். கழுதை அப்படி சாதாரணமா நினைக்காதீங்க. 2 சாமுவேல் சீக்கிரம் எடுங்க. 16:2 எடுங்க. ஷீபா ராஜாவை பார்த்து, இவைகள் என்னத்துக்கு என்று ராஜா கேட்கிறார். சாலமன் கேட்கிறாரு, ஷீபா, இவைகள், இந்த கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கு. ஹல்லேலூயா. போதுமா? கழுதை எதுக்கு பயன்படுத்தப்படுது? ராஜாக்கள். ஏன் இயேசு ராஜா ஏறுகிறது. கழுதை நம்ம தான். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல இருந்தாதான் இந்த கழுதைக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட். கழுதை, பிரைஸ் தி லார்ட், அதனுடைய எலும்புகள்லாம் உறுதியானது, எவ்வளவு சுமைகளையும் சுமக்கக்கூடிய வலிமை பெற்றது கழுதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் பிரைஸ் தி லார்ட், இப்படிப்பட்ட கழுதைகள் பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்க தேவனுக்கு விருப்பமில்லை. 2 வழிகளிலே நடப்பது தேவனுக்கு பிரியமில்லை. ஆகவே தான் இந்த கழுதையெல்லாம் கட்டவிழ்த்து கொண்டு வாப்பா, அந்த கழுதை மேல நான் பிரயாணம் பண்ண வேண்டும், நான் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், கட்டவிழ்க்கையிலே நீங்கள் குட்டி அவிழ்க்கிறது என்னன்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்போ எங்க வேதம் சொல்லுகிறது? அநேகர் தடை செய்வார்கள். நீ போய் சுவிசேஷம் அறிவிக்க போகும் பொழுது உன்னை நிறைய பேர் தடை செய்வாங்க, உன்னை விரோதிப்பாங்க, உன்னை பகைப்பாங்க. கவலைப்படாத, இது இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி வியாதியில இருக்கிறவர்களை, பாவத்தில் இருக்கிறவர்களை, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கட்டவிழ்த்து சபைக்குள்ள கொண்டு வருகிற மிகப்பெரிய பொறுப்பு சபைக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவிடம் வந்த கழுதை, பிரைஸ் தி லார்ட், யோவான் 6:37 சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. இயேசுவிடம் வந்துட்டா நீ பாவின்னு சொல்லி அவர் உன்னை பின்னாடி தள்ள மாட்டார், உன்னை சிச்சித்து மீண்டும் உருவாக்குவார். மத்தேயு 11:28 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாரு. சில பேர், சில ஆத்துமாக்கள் பாரத்தோடு இன்னைக்கு பூமியில இருக்கிறாங்க. அந்த பாரத்தை யார் மேல இறக்கி வைக்கலாம்னு தெரியாம இருக்கிறாங்க. நீங்க போய் தாயா சொல்லணும், பாரத்தை இறக்கி வச்சவங்க தாயா சொல்லணும். போயிட்டு நான் என் பாரத்தை தேவன்கிட்ட இறக்கி வச்ச இயேசு என்னை பிரைஸ் தி லார்ட் இளைப்பாற பண்ணுகிறார். நீயும் வா இயேசு கிட்ட, உன்னையும் அவர் இளைப்பாற பண்ணுவார். யோவான் 6:35 சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் பசி அடையான், தாகமா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, 5வது சொல்லுகிறது, அன்பு தேவ பிள்ளைகளே, கழுதையின் மேல் வஸ்திரம் போடப்பட்டது. கழுதையின் மேல வஸ்திரம் போடப்பட்டதான். ஏசாயா பிரைஸ் தி லார்ட், அங்கே மத்தேயு 21:7 சொல்லுகிறது. மத்தேயு 21:7 பிரைஸ் தி லார்ட், கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இப்ப இந்த கழுதை கொண்டு வரப்பட்டு இது மேல என்ன போடப்படுது? வஸ்திரம் போடப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையே, மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையே, கட்டவிழ்த்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு தேவ பிள்ளையே, உன் மீது என் தேவன் வஸ்திரங்களை போடுகிறார். அல்லேலூயா. வஸ்திரங்களை அவர் போடுகிறார். என்னென்ன வசனம் நான் அப்படியே சொல்லிடுறேன், நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏசாயா 61:10 சொல்லுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை முதலாவது கொடுக்கிறார். என்ன வஸ்திரம் கொடுக்கிறாரு? மீட்கப்படுகிறவர்களுக்கு, மீட்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் வஸ்திரம் என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. 2வது வஸ்திரம் வெளிப்படுத்தல் 19:8 சொல்லுகிறது, நீதியின் வஸ்திரம். ரட்சிக்கப்பட்டதோ நீ 2வது ஆயத்தப்படுகிறது எதற்கு?
நீதியை உனக்கு போதிக்கும்படி, நீதியை நீ கற்றுக்கொள்ளும்படி நீதியின் வஸ்திரத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீதி என்று சொன்னால் விசுவாசம். ஆமென். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப நீதியின் வஸ்திரம் என்று சொன்னாலே விசுவாச வஸ்திரம். விசுவாசத்தை உனக்கு கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஏசாயா 61:3 துதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். உனக்கு நீதியை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்ததுனால ரட்சிப்பை பெற்ற தேவ பிள்ளை சும்மா இருக்க முடியாது. கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். என் பாட்டினாலே நான் என் தேவனை துதிப்பேன். அல்லேலூயா. உங்க பாடல்களினால யாரை துதிப்பீங்க? கர்த்தரை துதிப்பீங்க. அப்போ துதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறாரா? யாத்திராகமம் 28 ஆமென் பிரைஸ் 2:4 சொல்லுகிறது பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரா. என்ன வஸ்திரத்தை கொடுக்கிறாரா? நீ துதிக்கிற தேவ பிள்ளை துதிக்க துதிக்க உனக்குள்ளே கர்த்தர் பரிசுத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருப்பார், பரிசுத்தத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:4-5 சொல்லுகிறது வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறாராம். நீதி ஆகிய வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறாராம். பிரசங்கம் 9:8 வெண் வஸ்திரத்தை தான் காண்பிக்கிறது. சங்கீதம் 45:13-14 சொல்லுகிறது சித்திர தையலாடையை கொடுக்கிறாராம். அதற்கு பிறகு சித்திர தையலாடை என்ன தெரியுமா? எம்ப்ராய்டிங் துணி பார்த்திருக்கீங்களா? சில புடவைகள் சில சட்டையில எல்லாம் எம்ப்ராய்டிங் போட்டிருப்பாங்க. பிரைஸ்ல எம்ப்ராய்டிங் எப்படி போடுவாங்க? அந்த ஊசி நச்ச 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 நச்சன்னு குத்தி அழகா ஒரு பூவை உருவாக்கும். குத்தும்பொழுது வலிக்குமா வலிக்காதா? அது போலதான் உபத்திரவம் பாடி என்கின்ற ஆமென் பிரைஸ்ல அந்த சித்திரை தையலாடை வஸ்திரத்தை உனக்கு விடுவிக்கிறார். லூக்கா 15:22 உயர்ந்த வஸ்திரத்தை ஆமென் உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றிலிருந்து மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு வந்தது உண்மையானா கர்த்தர் உனக்கு முத்திரை மோதிரங்களை போட்டு உன் பாதங்களுக்கு ஆயத்தம் பாத ரட்சைகளை போட்டு உயர்ந்த இந்த வஸ்திரங்களை எல்லாம் போட்டு முத்திரை மோதிரத்தை பசுத்த ஆவியான முத்திரை மோதிரத்தையும் போட்டு கர்த்தர் உனக்காக விருந்தொன்னை ஆயப்படுத்தி உன்னை அந்த விருந்திலே உன்னை மகிழ்ச்சி ஆக்குகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்தது? இந்த ஒரு கழுதையை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டு வந்து பிரைஸ் சொல்லார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து பாரம்பரியத்திலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்து அந்த கழுதையிடத்துல அவர் மேலே ஏறி அவன் பிரயாணம் பண்ணினது அவன் பிரயாணம் பண்ணுவதற்கு அந்த கழுதை விட்டு கொடுக்குமானா இப்ப அந்த கழுதை கனமான ஒரு பாத்திரமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இப்ப இயேசுவே அவன் இயேசு அவன் அதன் நல்ல மேய்ப்பராய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அது அடங்கி தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டது. அதனால அதன் மீது அவர் ஏறி வந்ததும் அந்த கழுதை இப்பொழுது மகிமை உள்ளதாய் மாறிவிட்டது. இயேசுவுக்கு செய்கிற எல்லா அமேன் பணிவிடைகளும் இப்ப யாருக்குங்க வருது? துணிகளை என்ன பண்ணாங்க? வடிகள்ல விரித்தாங்க. ஒளிவை கிளைகளை வெட்டி வந்து என்ன பண்ணாங்க? வடிகளில போட்டாங்க. இப்போ அது மேல ஏசப்பா நடந்து வந்தாரா? அந்த கழுதை நடந்து வந்ததா? அப்ப இப்போ ஏசப்பா அந்த கழுதை மேல ஏறதுனால இப்ப யாருக்கு மகிமை? அந்த கழுதைக்கு தான் மகிமை. இப்ப ஏசப்பா நமக்குள்ள கடந்து வந்ததுனால நமக்கு தான் மகிமை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பிரைஸ்ல ஏசப்பா எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா. இன்னும் எதெல்லாம் நான் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கலையோ அதெல்லாம் என்னை கட்டவிழ்த்து என்னை மகிமையான ஒரு பாத்திரமாய் மகத்துவமான ஒரு பாத்திரமாய் என்னை உயர்த்துங்கன்னு சொல்லி அமேன் பிரைஸ்ல நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கழுதை எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி அமேன் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அமேன் கழுதை என்பதை ஏளனமா பார்க்காதே. இந்த உலகம் அமேன் குதிரையை தான் விரும்பி பார்க்கும், கழுதைய அசிங்கமா தான் பார்க்கும். இந்த உலகம் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை பார்க்கிற பார்வை இது அல்லேலூயா கூட்டம்னு தான் பார்க்கும், அலட்சியமா பார்க்கும். இந்த பார்வை ஒரு நாள் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கழுதை ராஜா இயேசு ராஜாவை ஏற்றி கொண்டு வருகிற கழுதை. இந்த கழுதை இயேசு ராஜாவை சுமக்கிற கழுதை. இயேசு ராஜா எனக்குள்ள இருப்பார்னா எதுவும் என்னை கட்ட முடியாது. எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை கட்ட விழ்த்து கொண்டு வருகிறார். ஆமென். மாடு தன் எஜமானனையோ கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியோ, இஸ்ரவேலரோ இன்னும் என்னை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனை அறியாதிருக்க அவருக்கு மனதில்லாதபடியினால தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற என் தேவாதி தேவனுடைய மகத்துவங்களுக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஒப்பு கொடுங்க. மாடு தன் எஜமானனை அறியுமா? தன்னை வளர்க்கிறவனை மாடு அறிந்திருக்கிறது. கழுதை
ஆமென். பிரைஸ் தன் ஆண்டவனின் முன்னணி அறியுமா. ஓ, அந்த பிள்ளையாம் எங்க போகணும்னு நினைத்தானோ அங்கே அந்த கழுதை அவனை கொண்டு சென்றது. வழியிலே தூதனை கண்டு தன் எஜமானனை காப்பாற்றும்படியாக பின்னிட்டு போனது. ஓ, கழுதைக்கு தெரியும் தன் எஜமானன் எங்கே போகிறான் என்று சொல்லி. தான் எங்கே போகிறோம் என்பதை முன்னதாகவே கழுதை அறிந்திருக்கிறது. ஆகவே எஜமானுடைய விருப்பத்தை அறிந்து செயல்படுகிறது. என் இயேசு ராஜா, என் எஜமானனுடைய சிந்தனை, விருப்பம், ஆசைகளை அறிந்தவர்களாக நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்குள்ளாய் பவனி வருவோம். கர்த்தர் வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அவர் வரும் பொழுது வாடாத ஜீவனுள்ள கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். அன்பு, மகா இரக்கம், கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா. அப்பா, கட்டவிழ்க்கப்பட்ட அந்த கழுதை எதற்காக கட்டவிழ்க்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த பூமியில அநேக எண்ணற்ற ஆத்துமாக்கள் பிசாசின் பிடியிலும், வியாதி பலவீனத்திலும், தரித்திரத்திலும், கடனிலும், மரண கட்டுகளிலும் நீங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அவங்கெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டிய மிகுந்த ஒரு பாரமான திறப்பில் நிற்கிற ஒரு ஊழியத்தை, கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு சுவிசேஷ பாரத்தை எனக்கும் என் ஜனங்களுக்கும், ஓ, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த நாளில நீர் கொடுத்திருப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீண்டுனரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்மோடும் ஆமென் தங்கி தாபரிப்பதாக. ஆமென்.